நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். பாமகல இருந்து பொதுக்குழு கூட்டமும் சரி, செயற்குழு கூட்டமும் சரி நடத்தியிருக்காங்க. அதில் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது ஒரே கண்ணீர் மழையாக இருந்திருக்காரு சார். எதனால? ராமதாஸ் வழக்கமாக இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது தான் வழக்கமாக வச்சுருக்காரு. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா பாமகன்றது ராமதாஸ் தான். 96,000 கிராமங்கள், அந்த கிராமங்களுக்கு நடந்தே போயிருக்காரு, பஸ்ஸில் போயிருக்காரு, நைட்டு பகலன்னு சுற்றிருக்காரு. அப்படி தான் பாமக உருவாகிருக்கு. பாமகவுக்கு இன்றைக்கி ஒரு 5% வாக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 5% வாக்குகளில் ஒவ்வொன்றா ராமதாஸுக்கு தெரியும். ஒரு கிராமத்துக்கு போகிறாருன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே ராமதாஸுக்கு தெரியும். அப்படின்னா அந்த வாக்கு சதவீதம் 1 இயர் வாக்குகள், அந்த வாக்குகள் எல்லாமே ராமதாஸுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு கடுமையான நுணுக்கமான உழைப்பு. இப்போ திராவிட இயக்கம் வளருதுன்னா சந்து சந்தா தான் வளர்ந்தது. திராவிட இயக்கம் ஒவ்வொரு சலூன் கடையாக அப்படி தான் வளர்ந்தது. அதிமுக வளர்ந்ததுன்னா ஒவ்வொரு ஊருக்கும் மேக்சிமம் எம்ஜிஆர் ஓட்டை அந்த மெட்டடர் வண்டியில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. கலைஞர் ஒரு பெரிய பத்திரிக்கை முரசொலின்னு, அந்த பத்திரிக்கையை வச்சு கட்சியை வளர்த்துருக்கார். 13 வருஷம் ஆட்சியில் இல்லாதப்பமும் அந்த கட்சியை ஆக்டிவாக கலைஞர் வச்சுருந்தார். ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது தான் ஒரு கட்சி. விஜய் சொல்கிற மாதிரி நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமாவில் வந்துட்டேன், எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே நான் வந்துட்டேன், நான் ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அது ஒரு 30 வருஷ உழைப்பு. ஒரு இன்ட்ரோ இருக்குல்ல விஜய்க்கு, அதை மறுக்க முடியாது. ஒரு இன்ட்ரோ இருக்குது. பட் அது பொலிட்டிக்கலாக ஓட் ஆகுமா இல்லையான்றது அடுத்த கொஸ்டின். இது பொலிட்டிக்கலாக ஓட் ஆகிறதுக்கான உழைப்பு தான் கலைஞரோட உழைப்பு, எம்ஜிஆரோட உழைப்பு எல்லாமே. ஜெயலலிதா அந்த மாதிரி கட்சியை உருவாக்கினவங்க கிடையாது. அவங்க எம்ஜிஆர் ஓட்டில் அவங்க ட்ராவல் ஆனாங்க. அதே மாதிரி தான் அன்புமணி. ராமதாஸ் உருவாக்குனா ஓட்டு வங்கியில் இவர் ட்ராவல் ஆகிட்டு, ராமதாஸ் மந்திரி சபைக்கு போகல, பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடல, சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடல, கேட்டால் அவருக்கு சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை அப்படின்வாங்க. அவர் ஏதோ தாழ்த்தப்பட்டவர் அப்படின்ற மாதிரி டாக்டர் டிகிரி வாங்கிட்டார் அப்படின்னா, அதே மாதிரி அவர் எம்சி ராஜா ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறார். அவர் அது ஏதோ பிரச்சனைன்றதுனால அவர் அதுக்கு போலன்ன உடனே அவரோட பிள்ளைய ஆளாக்கி பார்க்குறாரு. 36 வயசில் எம்பி, மினிஸ்டர், அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பி, மினிஸ்டர், ரைட்டா? அப்படிலாம் கொண்டு போகிறார் அன்புமணி. அந்த அன்புமணி நிறைய ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிறாரு. இப்போ அவர் ஃபினான்ஷியலாக டாக்டரை கண்டுக்காமல் விட்டார். அவங்க மனைவி சௌமியா அன்புமணி, அவங்க ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்தை சேர்ந்தோம், அவங்களோட சேர்ந்து போயிட்டாங்க. இப்போது அலையன்ஸ் இப்போ வருது. அலையன்ஸ் வர்றதுக்கான விஷயங்களில் ராமதாஸ் தானே நிறுவனர் அந்த கட்சிக்கு. அவர் தானே அவ்வளவும் கஷ்டப்பட்டிருக்காரு. அவருடைய இல்லாமல், அவருடைய ஒப்புதல் இல்லாமல் இவங்க கூட்டணிகளுக்கு இவங்க போகிறாங்க. ஒன்று பிஜேபி கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி. போன தேர்தலில் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தனியாக நிற்கும்போது ராமதாஸ் முழுக்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகணுன்னு நினச்சார். இவர் பிஜேபி கூட்டணிக்கு போகிறாரு. ஏன்னா இவர் மேலே இந்தூர் மெடிக்கல் காலேஜ்னு ஒரு கேஸ் இருக்குது, அதுக்காக அன்புமணி போகிறார். இந்த சண்டை வெடிக்குது, வைடன் ஆகுது. முகுந்தன்னு ஒரு பையன் போஸ்டிங் போடுறதுக்கு இவர் விரும்புகிறாரு. அதை அன்புமணி எதிர்க்கிறாரு. அதில் அந்த சண்டையில் வைடன் ஆகுது. அது அப்படியே போகுது. இப்போது ராமதாஸை திட்டாத திட்டு கிடையாது. இவங்க ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இதிலெல்லாம் ராமதாஸை ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க. அப்படி ஒரு திட்டு வாங்கும்போது ராமதாஸ் உணர்ச்சி வசப்படுறாங்க. ராமதாஸை மோசமாக ஹர்ட் பண்ணுறாங்க. ஹர்ட் பண்ணும்போது அவர் வைல்டு ஆகுறாரு, அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. அதான் மேட்ரு. அதுக்கு அழுகுறாரு. அவங்க அம்மா கனவுல வந்துச்சான். அவங்க அம்மாட்ட கேட்டாங்களாம், ஏம்மா என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நீ சரியாக வளர்க்கலடா, அதனால்
அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க அம்மா கனவுலையே பதில் சொல்லிச்சான். அதை சொல்லி அழுகுறாரு. எங்கள் அம்மா கனவுல வந்துட்டாங்க அழுகுறாரு. உடனே பக்கத்தில் அவங்க பொண்ணு ஸ்ரீகாந்தி உட்காந்துட்டு கர்ச்சீப்பெல்லாம் எடுத்து கொடுத்து தொடச்சிக்கோங்க இது வந்து ஒரு அப்பாவோட க்ரையாகவும் பார்க்க முடியல, இது ஒரு ட்ராமாவாகவும் பார்க்க முடியல. ரைட்டா? அது வரைக்கும் சாலிடாக பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு அழுகுறாரு. இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாமக வந்து இப்போது பொதுக்குழு செயற்குழுலாம் போட்டு அதில் பேசின ஸ்ரீகாந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு அன்புமணி வந்து இவரை வந்து நம்ம ராமதாஸை வந்து திமுகவின் அடிமைகள் அப்படின்னு திட்டுறாரு. திமுகவின் அடிமைகள்னு அவர் திட்டும்போது அதுக்கு பதில் சொல்லுது அவங்க அக்கா, தம்பி அப்படின்னு கூப்பிட்டு பதில் சொல்லுது. அந்த அக்கா சொல்கிறது என்னென்னா, நீ வந்து திமுகவின் அடிமைகள்னு திட்டுற, நீ வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமை அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன இன்ஃபரன்ஸ் வருதுன்னா, ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமைன்னு நீ டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாங்கன்னா, 3 கூட்டணி தான் இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. டாக்டர் ராமதாஸ் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும். ஒன்று வந்து ஏடிஎம்கே, பிஜேபி என்டிஏ, இன்னொன்று திமுக, இன்னொன்று வந்து தவேகா. இந்த 3 கூட்டணிக்குள்ளே தான் போகணும். சீமான் கட்சி கூட்டணிலாம் சேர மாட்டார். அவர் பயிற்சியில் தான் இருக்கார். அவர் இன்னும் பயிற்சியிலேருந்து முடிஞ்சு அவர் பயிற்சியிலலாம் பாஸ் ஆகலை. அவர் அப்படியே தான் இருக்கார். அதனால் அதுக்குள்ளே போக முடியாது. திமுக அடிமைன்னு திட்டுறது சொல்லுக்கு, ஆர்எஸ்எஸ் அடிமைன்னு திருப்பி திட்டுறாங்கன்னா இனி அவங்க ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டாங்க. ரூல்ட் அவுட். அப்போது இருக்கிற கூட்டணி 2. ஒன்று வந்து திமுக, இன்னொன்று வந்து தவேகா. இந்த 2க்குள்ளே தான் அவங்க போவாங்க. திமுக கூட்டணிக்குள்ளே இவங்க வர்றதுக்கு தடை என்னென்னா திருமாவளவன் தான். திருமாவளவன் வந்து பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு இப்போ ஏற்கனவே சொல்லிட்டார், பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கார். அதனால் அந்த தடை வந்து பெரிய அளவுக்கு வருமா, இல்லை ஸ்டாலின் பேசி திருமாவை அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா தமிழ் கூடி தாங்கி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தவரே வந்து திருமாவளவன் தான். டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு வர்றதை ஏற்றுக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் பேசியிருக்காங்களா திருமாவோட அப்படின்னு தான். நான் எல்லா ஜாதி மக்களுக்கும் பொதுவானவன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் பண்ண அட்டகாசம்லாம் வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. இந்த காதல் ஜோடிகளை ஜாதி வாரியாக பிரித்து கொலை பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை வந்து பெரிய அளவுக்கு தூண்டி விட்டவர் டாக்டர் ராமதாஸ் தான். நாடக காதல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வன்னியர் கண்ணகி முருகேசன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். அது வந்து கண்ணகி முருகேசனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க திருவண்ணாமலைக்கு. அதை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஊர் பஞ்சாயத்து கூப்பிட்டு அவங்க 2 பேர் வாயிலையும் காதுலேயும் விஷத்தை ஊற்றி கொலை பண்ணாங்க. இது ஊரே சேர்ந்து செஞ்சு. அது காரணம் அந்த சாதி வெறி. கண்ணகி வந்து வன்னியர், முருகேசன் வந்து தலித்து, அதனால் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய இளவரசன், திவ்யா, நிறைய தொடர்ந்து இந்த வேலைகளை எல்லாத்தையும் பண்ணது டாக்டர் ராமதாஸ் தான். அதே மாதிரி தலித்துகளுடைய குடிசைகளை கொளுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேக்ட், அதை பண்ணதும் ராமதாஸ் தான். ரைட்டுங்களா? இதனால தான் வந்து திருமாவளவன் வந்து நான் இனி ராமதாஸோடு சேர மாட்டேன் அப்படின்னாரு. மரக்காண கலவரம் எனக்கு தெரிஞ்சு மரக்காணத்தில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது வரக்கூடிய கலவரம், அந்த கலவரத்தில் முழுக்க ஈடுபட்டது வந்து ராமதாஸோடைய கட்சிக்காரங்க தான். பாதிக்கப்பட்டது முழுவதும் தலித்துகள் தான். ஸோ இந்த மாதிரி தலித்துகளை அட்டாக் பண்ணுறதுல வந்து ரொம்ப கிங்பின்னாக இருந்தவங்க. இந்த நாடக காதல்ன்றது வந்து மன்னிக்கவே முடியாது வரலாற்றுலேயே. அது ராமதாஸ் தான். அதுக்கு ஹீரோ வந்து ராமதாஸ் தான். யார் வந்து வன்னியர் பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் இவர் விடவே மாட்டார். வேறு மாதிரி தான் நடக்கும். அது பல கொலைகளுக்கு போச்சு. வன்னியர்லேருந்து அது ப்ரமோட் ஆகி கொங்கு வேளாள கவுண்டருக்கு போகுது. அப்போ தான் யுவராஜ் வந்து ஒரு கொலை பண்ணுறான். ரைட்டுங்களா? அது மாதிரி நிறைய கொலைகள். இப்போ கவின் கொலை நடந்தது இல்லையா,
நெல்லையில். இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபாதர் ஃபிகர் வந்து ராமதாஸ் தான். ஸோ இப்போ இவரை இதெல்லாம் மன்னிச்சுட்டு இப்போது எலெக்ஷனுக்காக இவரை ஏற்றுப்பாங்களா திருமாவளவன்றது தெரியல. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தாவேகா விஜய் கட்சி அது எப்படி அக்செப்ட் பண்ணுதுன்னு தெரில. ஆனால் அன்புமணியோட அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் கொடுக்கறது, அன்புமணியை வந்து எல்லா வேலையும் பண்ணுறது, இந்த குடும்பத்தை உடைச்சதே பாஜக தான். அவங்க தான் உடைக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 3 பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அன்புமணி வந்து தொடர்ந்து வந்து பிஜேபியோட தான் அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ட்ராவல் இருக்குது. அதுதான் அவங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுது. ரைட்டா? ஒரு எனக்கு தெரிஞ்சு நிறைய எம்எல்ஏக்களோட இருந்த கட்சி வந்து இவங்க பாமக. இன்றைக்கி வந்து 5 எம்எல்ஏக்களோடு தான் அவங்க நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. ஓட்டு சதவீதமும் கணிசாக குறைஞ்சிருக்கு. அப்போது இந்த கட்சியை ரீஜெனரேட் பண்ணி அதை ஒரு லைம்லைட்டுக்கு கொண்டு வரணுன்றது தான் ராமதாஸோட ஒரு ஏமா. அப்போது வந்து நீங்கள் இவங்க எப்போவுமே கூட்டணி அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. யாருடன் கூட்டணின்றதை வந்து கடைசியில் தான் சொல்லுவாங்க. அதுதான் வந்து சஸ்பென்ஸ். இன்றைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, வெற்றி கூட்டணி அமைப்பும் அது யாருடன்றதை பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னார். பட் அவருக்கான ஆப்ஷன் வந்து ஒன்று டிஎம்கே இல்லைன்னா டிவிகே. கரூர் விஷயத்தில் தொடர்ந்து டெல்லியிலேருந்து கூப்பிட்டு ஒருத்தரையாக சிபிஐலேருந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க சார். இப்போ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ கரூரோட எஸ்பியாக இருக்கக்கூடிய ஜோஸ் தங்கையா அவர்களை வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இன்னும் யார் யாரெல்லாம் சார் இந்த லிஸ்ட்டில் இணைவாங்க? நிறைய பேர் இணைவாங்க அந்த லிஸ்ட்டில். சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க, விசாரணைகள் நடந்தது, கமிஷன் போட்டாங்க. அவங்க யாரும் வந்து அந்த எஸ்பியை விசாரிக்கல. அந்த எஸ்பி வந்து ரொம்ப நொட்டோரியஸ், ஜோஸ் தங்கையான்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பி. அவர் வந்து இங்கே இருக்கும்போதே ரியல் எஸ்டேட் வியாபாரம், கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையுமே பண்ணியிருந்தார். டேவிட்சன் தேவாசீர்வாதம் அப்படின்ற ஏடிஜிபி எல்லண்டோவோட உறவினர் அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ். அவரை அங்கேருந்து தூக்கி பொருளாதார குற்றப்பிரிவில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரை ஸ்ட்ரைட்டாக கரூர் எஸ்பி போடுறாங்க. விஜய் சம்பவம் நடக்கும்போது நேரடியாக வந்து பாராட்டின எஸ்பி வந்து அவரை தான் பாராட்டினாங்க. சூப்பராக போலீஸ் வந்து சூப்பராக பண்ணிச்சு, போலீஸ் இல்லைன்னா என்னால் அந்த பைபாஸை தாண்டி வந்திருக்கவே முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க போலீஸுன்னு பாராட்டுறது யாருன்னா ஜோஸ் தங்கையாவை தான். அவர் பாராட்டிக்கிட்டே இருக்கும்போது இங்கே கீழே பணம் விழுந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் சிபிஐ கேட்குது. இன்றைக்கி வந்து டிஎஸ்பி, கரூர் இன்ஸ்பெக்டரு, கரூர் டிஎஸ்பி, கரூர் எஸ்பி இவங்க ஒரு சைடு இன்கொயரி. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, நிர்மல்குமார், மதியழகன், புசி ஆனந்த் இவங்கள வந்து என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி சிபிஐ வந்து இப்போ கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க. என்கொயரியில் சாதாரணமான என்கொயரிலாம் இல்லை, ஒரு கொஸ்டினரை கொடுத்து அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அதில் வந்து கேள்வி என்னென்னா, விஜய் வந்து ஏன் லேட்டாக வந்தார், ரைட்டுங்களா? நாமக்கல்லில் மீட்டிங் பேசுறது 8:45 மணிக்குன்னு போட்டிருக்கீங்க. அவர் 8:45 மணிக்கு தான் சென்னையிலேருந்தே புறப்படுறாரு. அவர் ஏன் அவ்வளோ லேட்டாக வர்றாரு? அதுக்கான காரணம் என்ன? அவர் லேட்டாக வந்தார்னா க்ரௌட் இங்கே அதிகமாகும். அது எப்படி சமாளிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது திட்டம் இருந்துதான்? சரி, அப்படி உள்ள க்ரௌடு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு கரூருக்கு வரும்போது போலீஸ் வந்து அவரை நிறுத்த சொல்லுது. ஏன் அவர் நிறுத்தலை? ஏன் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி விளையாட்டு காட்டினார்? அதனால க்ரௌடு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்தது. ஒரு பின்னாடியே 2000 மோட்டர் பைக் வந்தது, 400-500 கார் வந்தது. அப்படியே க்ரௌடாகவே உள்ளே வராரு. லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணுறாரு. இங்கே நிற்கிற கும்பல், லைட் ஆஃப் பண்ண இடத்துல இருந்த கும்பல் வந்து லைட் ஆன் பண்ணுற இடத்துக்கு ஓடி வருது. இப்படிலாம் ஏன் பண்ணாருன்னு சொல்லிட்டு கேள்விகள். இது வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் வந்தது. இவங்களுக்கு சுத்தமாக தெரில. புசி ஆனந்துக்கு இங்கிலீஷே தெரில, மதியழகனுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியல, ரைட்டா? இவங்களால் ஆன்சர் பண்ணவே முடியல. அவன் ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து உடனே சிபிஐயில் டிரான்ஸ்லேட்டர்லாம் போட்டு உட்கார வச்சு இவங்ககிட்டேருந்து பதில் வாங்கி அதை ஃபில்லப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம வீடியோ பேசுகிற டைம் வரைக்கும் வந்து கிடுக்கிப்பிடி விசாரணை வந்து இன்னும் பல கேள்விகள் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
இவங்க எல்லாம் ஏதோ சாதாரணமாக விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சது சிபிஐ வந்து பயங்கரமான கெடுக்குப்பிடி கேள்விகள் கேட்ட உடனே ஜோஸ் தங்கையா உட்பட எல்லாமே மாட்டிக்கிறாங்க. ஜோஸ் தங்கையா கிட்ட என்ன கேள்வினா, இவ்வளோ க்ரௌடு வருது, இவ்வளோ க்ரௌடு அங்கே வருது, ஏன் நீங்கள் விஜயை மீட்டிங்கை கேன்சல் பண்ணணுன்னு சொல்லலாம்ல, ஏன் சொல்லலை? உங்களை பாராட்டி ஏன் பேசுகிறாரு அவர்? அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் இருக்குது. இது என்னென்னா இங்கிலீஷில் ஒரு ப்ரோவர்ப் சொல்லுவாங்க, ஃபெதர்ஸ் ஆஃப் அ கலர் ஃப்ளாக் டுகெதர்னு. அது மாதிரி இவங்க வந்து ஒரே கலர் ரெக்கைங்க, ஒரே பறவையோட ரெக்கைகள், இவங்க வந்து ஒன்றா மாட்டிக்கிட்டு இப்போ இருக்காங்க. இதில் உண்மையிலே விசாரிக்கணுன்னா அடுத்த கட்டமாக நடிகர் விஜயை விசாரிப்பான். விஜய் வந்து மாட்டுவார், விஜயை என்கொயரி பண்ணுவாங்க. அது இல்லாமல் அந்த கலெக்டர், இப்போது எஸ்பி வரைக்கும் போயிருக்காங்க கலெக்டர். பெங்களூரில் ஸ்டாம்பீட் நடக்குது, ஆர்சிபி ஸ்டாம்பீட்டில் ஒரு 5 போலீஸ் ஆஃபீஸர் வந்து சஸ்பெண்ட் ஆகுறாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணுது. இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாம்பீடு, அங்கே கம்மி தான் சாவு, ஒரு 8 பேரோ 10 பேரோ தான் சாவு. 41 பேர் செத்த பிறகும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த போலீஸ் ஆஃபீஸரையும் சஸ்பெண்ட் பண்ணல. அசிஃப் அவங்க மேலே எதுவும் தப்பு இல்லைன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தப்பு இல்லாமல் எப்படி மரணம் நடக்கும்? அதுதான் இப்போ சிபிஐகளை மாட்டி முடிக்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் எந்த நிலையில் சார் இருக்காங்க அப்படின்னா, எந்த மனநிலை சார் இருக்காங்க? ஏன்னா பாஜகவில் இருந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதிமுகலையும் போய் சேர முடியாத ஒரு ஈகோ ஒன்று இருக்குது, திமுகவுக்கு கண்டிப்பாக போக முடியாது, அந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்களோட மனநிலை இப்போ என்ன நிலையில் சார் இருக்குது? இவங்க வந்து காங்கிரஸ் இன்னும் முடிவெடுக்க போகுதுன்னு பார்க்குறாங்க. காங்கிரஸ் வந்து தாவேகாவோட போச்சுன்னா தாவேகாவோட போயிடுவாங்க, ரைட்டுங்களா? அப்படி இல்லைன்னா இவங்க வந்து எடப்பாடியோட போகிறாங்களா இல்லையான்றது வேறு கொஸ்டின். இல்லைன்னா திமுக ஒரு ஆப்ஷன், அவங்களுக்கு திமுகவில் போய் சேர்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா ஏடிஎம்கேக்கு போகிறதுக்கும் 100% நெகோசியேஷன் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து மதில் மேல் பூனைகளாக தான் இருக்காங்க. இதை தொடர்ந்து யாருமே கூட இல்லாமல் தனியாலாம் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சார் இபிஎஸ். அவரோட பிரச்சாரம் வந்து எந்த நிலையில் இருக்குது? அவர் என்ன சொல்கிறது, ஒன் சைடு பேட்ஸ்மேன் மாதிரி. அவர் சில டைம் ரன்னர் அவுட் ஆகிடுவான், நான் கடைசியில் வந்து ரன்னர் இல்லாமல் ஆடுவான்ல பேட்ஸ்மேன், அந்த மாதிரி அவர். இப்போ ரன்னர் யாரும் இல்லை, நயினார் நாகேந்திரன் தான் ரன்னரு. அவர் வந்து ஒத்த மாட்டு வண்டி மாதிரி ஓடியே வர மாட்டுறாரு. இவரே வந்து சிங்கிள் டபுள் எல்லாத்துக்கும் இவர் தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு முயற்சி இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது ஃபர்தராக வேறு டெவலப்மெண்ட்ஸ் வரும்பொழுது இதெல்லாம் வந்து சரியாகி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு. அவர் எதிர்பார்க்குற டெவலப்மெண்ட்டு ஓபிஎஸ் டிடிவி யாருமே இப்போது இன்னும் அவ்வளோ சீக்கிரம் இவருக்கு ஈல்ட் ஆகிட்டு வர்ற மாதிரி இல்லை. எவ்வளோ கேவலம்னா, புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி, அது இவ்வளோண்டு கட்சி, அது கூட வரல எடப்பாடியோட, அது கூட இல்லாமல் தனியாக தான் போயிட்டுருக்காரு. மற்ற இடங்களில் வந்து நில மோசடி நடக்கிறது வந்து ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா ஆயிடுச்சு சார் இப்போ தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து ஒரு 60 கோடி ரூபாய் அளவில் வந்து நில மோசடி நடந்திருக்கு. இதோட பின்னணி என்னவா சார் இருக்குது? அதில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அரெஸ்ட் ஆகுறாங்க. இது வரைக்கும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள், நில கையகப்படுத்தக்கூடிய நில எடுப்பு தாசில்தார்கள், பதிவுத்துறை அதிகாரிகள், பதிவுத்துறை, பத்திரப்பதிவு, நில எடுப்பு தாசில்தார்கள், ப்ளஸ் வந்து இந்த துறைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே மாட்டுவாங்க. சென்னையிலேருந்து அக்கரை வரைக்கும், அக்கரைன்றது மகாலிபுரம் பக்கத்தில், அது வரைக்கும் சாலைக்காக லேண்ட் அக்விசிஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து நடராஜன்றவர் வந்து லேண்ட் அக்விசிஷனுக்காக தன்னோட லேண்டை கொடுக்குறாரு. அந்த லேண்டை கொடுத்து 16 கோடி வாங்குறாரு. 16 கோடியும் அந்த லேண்டை பார்த்தா லேண்டு வந்து போலி லேண்டு, அவர் லேண்டு இல்லை, கவர்மெண்ட் லேண்டையே அவர் பேருக்கு யாரோ எழுதி கொடுத்த மாதிரி பட்டா போட்டு அவர் வந்து அதை அக்யூர் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த லோவர் லெவலில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை, நில எடுப்பு எல்லாரையுமே கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. வருவாய்த்துறை எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணிவிட்டு நடராஜனோட அக்கௌண்ட் பார்த்தா 60 கோடி ரூபாய் இருக்குது. 60 கோடி ரூபா
சாதாரண ஆள், அவங்க அக்கௌண்ட்டில் 60 crores இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே போலி டாக்குமெண்ட் போட்டு ரெடி பண்ணி இப்போது அதிகாரிகள் எல்லாரும் கொத்தாக மாட்டக்கூடாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக இது வந்து வெளியில் வரப்போகுது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து ரொம்ப பெருசாக வருது சார். ஏன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒர்க் பண்ணுறவங்க வந்து நார்த் இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட சண்டை போடுறதும் வம்பிழுக்கிறதுமா இருந்த நிலையில் அது மாறி இப்போ அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு 4 பேர் வெட்டிக்கிறாங்க, ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஒன்று வருது. அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்காங்களே சார். அதுதான் இப்போ இது வந்து சாதாரணமாக நடந்திருந்தா தெரிஞ்சிருக்காது. இப்போ சமூக வலைதளங்கள் வந்ததுனால ஒருத்தனை வந்து கத்தியை வச்சு கொடூரமாக வெட்டுறானுங்க அவனுங்க. அதை வந்து அவனுங்களே வீடியோ பண்ணியிருக்கானுங்க. வீடியோ பண்ணி சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கானு. அது ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. அப்போது நீங்கள் நார்த் இந்தியன்ஸை வந்து அலோவ் பண்ணுறீங்க, உள்ளே வரீங்க, அவங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது கவர்மெண்ட் சைடில். அப்படியும் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் விட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த சம்பவங்கள் வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.